ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி வந்து சேமியா கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது ஈஸி அண்டு ஹெல்த்தி ஃபுட்டு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எந்த இன்க்ரீடியண்ட்டும் வேண்டாம். எண்ணெய், கொஞ்சம் நெய், அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதாவது 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அப்புறம் காய்கறின்னு பார்த்திங்கன்னா கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் பச்சை பட்டாணி வந்து நீங்கள் மார்னிங் செய்கிறதா இருந்தால் 1 டே பிஃபோர் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு அது காஞ்ச பட்டாணியாக இருந்தால் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு மார்னிங் எடுத்து ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து என்னென்ன காய்கறி சேர்க்குறது, எப்படி சேர்க்குறதுன்றதெல்லாம் பார்க்கலாம். இல்லை நீங்கள் வந்து நைட்டுக்காக செய்கிறீங்க அப்படின்னா 4 hours பிஃபோர் நீங்கள் சுடு தண்ணியில் ஊற போட்டுக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு செய்கிறதுக்கு. அப்புறம் கேரட் எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து 1 கேரட் எடுத்திருக்கேன். அண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 பீன்ஸ் எடுத்திருக்கேன். அதை நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் 4 பேருக்கு எப்படி செய்கிறதுன்ற பக்குவத்தை தான் சொல்லிகிட்ருக்கேன். அப்புறம் மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா வந்து 4ஆக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இவ்வளோதான். இதுக்கு வந்து ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் விட்டாச்சு. இப்போ கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் வாசனைக்காக. அப்புறம் பிரியாணி மசாலாஸ் ஆட் பண்ணலாம். பிரியாணி இலை, அப்புறம் சோம்பு 1 ஸ்பூன், அப்புறம் ஒரு 2 ஏலக்காய் 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே அந்த சோம்புலாம் பொரிஞ்சு வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அது ஒரு ஓரத்தில் இருக்கட்டும். வந்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அதோடு சேர்த்து ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்து வெங்காயம் வந்து கண்ணாடி பக்குவம் வந்த உடனே நாம் வந்து ஒரு பச்சை மிளகாவும் தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்ச பச்சை மிளகா ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியை வந்து 4 to 6 பீசஸாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொடி பொடியாக கட் பண்ண அவசியம் இல்லை, கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காய்கறி எல்லாம் வெந்து வரும்போது அதுவும் வந்து நல்லா எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆகிடும். நான் ஜூஸ் எல்லாம் உள்ளே சீக்கிரம் இறங்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் தக்காளி வந்து ரசத்துக்கு புழிஞ்சு விட்ட மாதிரி புழிஞ்சு விட்டுட்டேன். இப்போ தேவையான காய்கறிகளும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே வதங்கி வந்துருச்சு. இப்போ தேவையான காய்கறிகளும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அப்புறம் பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். வேக வச்சு எடுத்தது, அது வேக வச்சனால அது இது கூட ஆட் பண்ணல. இதே பச்சை பட்டாணி சேம் இதே டைமில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பச்சை பட்டாணியே ஃப்ரெஷ் பட்டாணியே கிடச்சிது அப்படின்னா ஒரு 100 grams பட்டாணி இதோட ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த காய் சீக்கிரம் வேகிறதுக்காக தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து காய் சீக்கிரம் வெந்துடும். நல்லா வதக்கி விட்டுகிட்டே இருக்கலாம். இப்போ அதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியெல்லாம் வந்து எடுத்து வேகுது பாருங்கள். தக்காளியில் உள்ள ஜூஸு அப்புறம் காயில் உள்ள தண்ணி எல்லாமே சேர்ந்து அப்படியே வந்து வெந்துட்டுருக்கு. நான் எந்த தண்ணியும் ஆட் பண்ணல. இதில் இருக்கிற தண்ணியில் எண்ணெயில் தான் வெந்துட்டுருக்கு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கிச்சடி பண்ணுறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இந்த டைமில் பட்டாணியும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம குக்கரில் இருக்கிற பட்டாணி ஆட் பண்ணிவிட்டு மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். அது 1 ஸ்பூனு, 3/4 ஸ்பூன் போதும், 3/4 ஸ்பூனு. அதுக்கப்புறம் மஞ்சள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன். அவ்வளோதான், இவ்வளோதான் தேவையானது. உங்களுக்கு மசாலா கொஞ்சம் தூக்கலாக வேணும்னா நீங்கள் 1 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து லிமிட்டடாக போதும் அப்படின்றனால நான் வந்து 3/4 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு 5 minutes அப்படியே கொதிக்கட்டும். நல்லா நான் ஃபுல்லாக வச்சுருக்கேன். 5 minutes அப்படியே இருக்கட்டும். ஸோ காயெல்லாம் சீக்கிரம் வெந்துடும். காயெல்லாம் வெந்துருந்தேன். ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம சேமியா ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 பேக்கெட் சேமியா ஆட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ காய்க்கும் நான் 1.5 சேமியா ஆட் பண்ணியிருக்கேன். 1.5 பேக்கெட் சேமியா. இது கரெக்டாக இருக்கும். இது அப்படியே எல்லா இடத்துலையும் வந்து அந்த ஈரம் படுற மாதிரி, அந்த உள்ளே இருக்கிற அந்த கிரேவி படுற மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து நல்லா சேமியா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு மசாலாஸ்லாம் எல்லா பக்கமும் படுற மாதிரி.
மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. 5 to 10 மினிட்ஸு நல்லா சிம்மில் இருக்கட்டும். 5 to 10 மினிட்ஸு அப்படியே நம்ம சிம்மில் விட்டுறலாம். இது அப்படியே இப்போ பாருங்கள், கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய்.